ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. நவகிரகங்களுக்கும் தசாவதாரங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. பொதுவாக தசாவதாரங்களில் உள்ள ஒரு அவதாரம் நவகிரகங்களில் ஒரு கிரகத்துடன் தொடர்பு படுத்தப்படுகிறது. இந்த தொடர்பு மூலம் கிரக தோஷங்கள் நீக்குவதற்காக தசாவதாரங்களை வழிபடும் வழக்கம் உள்ளது. நவகிரகங்களும் தசா அவதாரங்களும் சூரியன் ராம அவதாரத்துடன் தொடர்பு படுத்தப்படுகிறது. சந்திரன் கிருஷ்ண அவதாரத்துடன் தொடர்பு படுத்தப்படுகிறது. செவ்வாய் நரசிம்ம அவதாரத்துடன் தொடர்பு படுத்தப்படுகிறது. புதன் கல்கி அவதாரத்துடன் தொடர்பு படுத்தப்படுகிறது. குரு வாமன அவதாரத்துடன் தொடர்பு படுத்தப்படுகிறது. சுக்கிரன் பரசுராம அவதாரத்துடன் தொடர்பு படுத்தப்படுகிறது. சனி கூர்ம அவதாரத்துடன் தொடர்பு படுத்தப்படுகிறது. ராகு வராக அவதாரத்துடன் தொடர்பு படுத்தப்படுகிறது. கேது மச்ச அவதாரத்துடன் தொடர்பு படுத்தப்படுகிறது. இந்த தொடர்பு கிரக தோஷங்களை நீக்க தசாவதாரங்களை வழிபடுவதன் முக்கியத்துவத்தை விளக்குகிறது. நவகிரகங்கள் தசாவதாரங்களுடன் தொடர்பு படுத்தப்படும் காரணங்கள் சக்தி மற்றும் இயல்பு. ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட இயல்பையும் சக்தியையும் கொண்டுள்ளது. அதுபோலவே ஒவ்வொரு அவதாரமும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துடன் தன்மையுடன் வெளிப்படுத்தப்படுகிறது. கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட நியதியில் அடிப்படையில் செயல்படுகின்றன. அது போலவே தசாவதாரங்களும் ஒரு நியதியின் அடிப்படையிலேயே நிகழ்வதாக புராணங்கள் கூறுகின்றன. கிரக தோஷங்களை நீக்க தசாவதாரங்களை வழிபடுவது ஒரு பரிகாரமாக கருதப்படுகிறது. நவகிரகங்களை வழிபடுவது போல தசாவதாரங்களையும் வழிபடுவதன் மூலம் தோஷங்கள் நீக்கி வாழ்க்கையில் நன்மைகள் பெறலாம் என்பது நம்பிக்கை. ஆக நவகிரகங்களுக்கும் தசாவதாரங்களுக்கும் உள்ள தொடர்பு இந்து மதத்தில் வழிபாட்டின் முக்கியத்துவத்தை காட்டுகிறது. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.